ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து சினிமா அப்டேட்ஸ்லாம் லைனாக வந்திருக்கு. அது என்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி அப்டேட் தான். அஜித் சாரோட ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க ஒரு படம். என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி தான். இதோட செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் சிங்கிள் வந்து சூப்பராக இருந்தது. அனிருத் சாரோட மியூசிக் வந்து சொல்லி ஆகணும், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த செகண்ட் சிங்கிளில். இப்போது இந்த செகண்ட் சிங்கிளில் ஆப்ஸ் எல்லா மியூசிக் ஆப்ஸான ஸ்பாட்டிஃபை, ஜியோ மியூசிக் இந்த மாதிரி எல்லா ஆப்ஸ்லேயும் வந்து இப்போது இந்த படத்தோட ஆடியோ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்குது, இந்த படத்துக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படத்தோட ட்ரைலர் வந்து இப்போ விட்டுருக்காங்க. ட்ரைலர் வந்து செம்மையாக இருந்தது. ஒரு லவ் போர்ஷனை தான் எடுத்திருக்காங்க. லவ் பண்ணுறாங்க, புட்டுக்குது, மறுபடியும் ஏதோ பேசுகிறாங்க, அப்படி இப்படின்னு பஞ்சாயத்தாக போகிற மாதிரி தான் இந்த ட்ரைலர் இருக்குது. இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹரி பாஸ்கர் சார், லாஸ்லியா மேம், ராயன் இவங்க எல்லாரும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஜனவரி 24 ரிலீஸ் ஆக போகுது. நிறம் மாறும் உலகம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரிட்டோ ஜேபி அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா சார், நட்டி சார், ரியராஜ் சார், சாண்டி சார், யோகி பாபு சார், விக்னேஷ்காந்த் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு தேவ் பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ப்ரொடியூசர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்னேச்சர் ப்ரோ 01 அப்படின்றவங்களும் ஏஜே சினிமாஸும் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த படம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தியேட்டர்ஸில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சந்தானம் சாரோட டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தோட நெக்ஸ்ட் பார்ட்டான டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை வந்து ஆர்யா சார் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேம் ஆனந்த் அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தானம் சார் இருக்கார், கௌதம் வாசுதேவ் மேனன் சார் இருக்கார், செல்வராகவன் சார் இருக்கார், கீதிகா, கஸ்தூரி, யாஷிகா இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க. பசில் ஜோசப் சாரோட பொன்மான் அப்படின்ற படத்தோட டீசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஜனவரி 30 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. வினித் ஸ்ரீனிவாசன் சாரோட ஒரு ஜாதி ஜாதகம் அப்படின்ற ஒரு மலையாள படம் வந்து ஜனவரி 31 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராம் சாரோட அடுத்த படமான 7 கடல் 7 மலை இந்த படத்தோட ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நிவின் பாலி சார், சூரி சார், அஞ்சலி மேம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் மார்ச்சில் ரிலீஸ் ஆகும். மம்முட்டி சாரோட டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் இந்த படம் வந்து வர்ற 23 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவாக மம்முட்டி சார் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. வர்ற வியாழன்கிழமை வந்து இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே தான் இப்போ ரீசெண்டாக வெளியான சினிமா அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம், வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி அதிகமாக எக்கச்சக்கமாக சீக்கிரம் வீடியோ போடணுன்னு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாலும் வியூவர்ஸ் இருக்காங்க, வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.